கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் கண்களை மூடிட்டு வச்செபிப்போம். இல்லை அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறேன் ஐயா. துதிகள் மத்தியில் வாசிக்கிற தேவனே ஸ்தோத்திரப்பா. நீர் ஒருவரை அதிசயங்களை செய்கிற கர்த்தரப்பா. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறமா இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரமை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் உடைய சமூகங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். நீர் கல்வார் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். எந்த குறை இருந்தாலும் மன்னிப்பீராக. குற்றம் தான் மன்னிங்க. எங்கிட்ட பாவங்கள் மிகுதல் தான் மன்னிங்க. பரிசுத்தப்படுத்துங்க. உண்மை போல எங்களை மாற்றுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். ஆவியானவரே, நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல போட்டிருக்கு, வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களும் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல போட்டிருக்குது. அது என்ன போட்டிருக்குது? வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் மனம் கஷ்டப்பட்டு கஷ்டத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம நினைக்கிறோம் பைபிள் வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் வேட்டாக்கள் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு தான் ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மாடு தன் எஜமான அறியுமா. மாடு வளர்க்குறவங்க வச்சுன்னா அவங்கள பார்த்தோன்னு எம்மான்னு கூப்பிடும். அவங்க வந்து அப்படி தடை கொடுத்தாங்கன்னா அவங்க வக்கீல் போடுவாங்க, கலனி வைப்பாங்க அப்படின்னு அதுக்கு தெரியும். எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. அதே போல நம்மளும் நினைச்சுன்னா ஆண்டவரை நினைச்சாரு, ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரை கூப்பிடும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைச்சுவாரு, தருகிற தேவனா இருக்கிறாரு. ஆனா அறிவு இல்லாமல் உணர்வு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இருந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையான தெய்வத்தை நினைச்சிடும் வணங்குகிறோம். ஆனா உணர்வு இல்லை. நமக்கு அந்த உணர்வே இல்லை. அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் பேசுகிறார், அந்த உணர்வே இல்லை. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? காலத்தையும் நேரத்தையும் போக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருக்கு பயந்து என்னச்சிங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் வேத வசனம் என்ன செய்யிருக்கோம் அப்படிதான் நடக்கும். நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பார். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளைக்கு முன்னால நம்ம என்ன செய்ய போறோம்? நிக்க போறோம். அந்த பயம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஏன்னா தானுங்கிற ஓட்டத்துல என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்ய சொல்றாரோ அதை என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அவன் வேதம் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலர் அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்க. என் ஜனங்களுக்கு அந்த உணர்வே இல்லை, அறிவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. மனிதர்களை ஒரு பக்கம் நினைச்சுறாங்க, பெருமை பாராட்டி மனிதர்களை உயர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரே மேக்கப், ஒரே ஆடம்பரம், இதுக்கு ஜனங்கள் ஒரு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கொள்ளை நோய்கள் வந்துச்சு, பூமி எதிர்ச்சி வந்துச்சு, எல்லாம் வந்தது, எல்லாம் வந்துட்டு போயிட்டு. ஆனாலும் இது வேதனை கருவிலையும் தான் போட்டிருக்கிறேன் பைபிள்ல. ஆனாலும் நினைச்சு சீக்கிரம் என்ன செய்யணும்? ஆண்டவர் வருவார் அப்படிங்கிறது தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவர் மனம் திரும்புகள் பரலோகராட்சி சமித்து இருக்குது, சமித்து தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும்? காலில் வந்து விழுந்துடணும். ஆண்டவர் பாதத்திலிருந்து விழுந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? தப்பிச்சுக்கிடுவோம். அதில் போட்டிருக்கு 19ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் ஏசாயா 1:19 போட்டிருக்கு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை புசிப்பீர்கள். நீங்க என்ன செய்யணுமா? மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்துல நன்மையை புசிப்பீர்கள். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில போறாங்க, கடன் பாரத்தோடு போறாங்க, முன்னேற முடியாத அளவுல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம தான். இந்த முன்னேற முடியாத இப்படி போனா ஆண்டவரை தேட வேண்டிய விதத்துல தேடல, ஏதோ கடமைக்காக தேடுறது. அவ்வளோ ஆலயம் ஆறுதல் நடக்கும்போது ஆலயத்துக்கு போறது கிடையாது, பைபிளை எடுத்து சரியான முறையில் வாசிக்கிறது கிடையாது. முக்கியமா அவங்க பார்த்துச்சுன்னா சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்குற அந்த மரியாதை கூட ஆண்டவருக்கு கொடுக்கல.
செல்போனை தூக்கிட்டு அது ஆலயத்துக்கு போனாலும் செல்போனை வச்சுதான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள போனாலும் அப்படிதான், வெளியே நின்னாலும் அப்படிதான் இருக்கு. உள்ள போய் உட்காந்துருந்தாலும் அங்கேயே என்ன செஞ்சிருக்காங்க, செல்போனை தான் நோண்டிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. ஆலயத்துக்கு போகும்போது செல்போனை வீட்டுல போட்டுட்டு போறதுதான் நல்லது. ஏன்னு எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கவனமா பாக்குறாரு. மனுபுத்திர மேல அவர் கண்கள் நோக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு பயமும் ஒரு உணர்வும் நமக்கு இருந்தாலே போதும். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கூடயே அவர் இருக்கிறார். எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் நம்மளுடைய வாயின் வார்த்தை எது சொல்றோமோ அதை அப்படியே ஆண்டவர் கவனிப்பார். கற்று ஆண்டவர் முறுமுறுத்தாலும் ஆண்டவர் அதை நினைச்சு கேட்கிறாரு. ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தினாலும் ஆண்டவர் அதை கேட்கிறாரு. மகிமைப்படுத்தினீங்கன்னா என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. முறுமுறுத்தா அழிவீர்கள் தான் பைபிள போட்டிருக்குது. ஆண்டவரை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவரை குறை சொல்லவே கூடாது. ஆண்டவரை குறை சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது. தேவ பிள்ளைகளாகி நமக்கு இந்த உலகத்துக்கு ஏசப்ப நமக்காக தான் இறங்கி வந்தாரு. பிதாவின் காலத்துல இருந்த மக்களுக்கு அப்பா அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அழிவுகள் வந்துகிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணாலும் அவங்க சரியான முறையில கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மறிச்சிருவாங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு ஏசப்ப நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவை சுமந்ததுனால அந்த காரியத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கிட்ட வரணும். அப்ப ஆண்டவர் பரிந்து பேசுகிறாரு. பிதாட்ட பரிந்து பேசி நமக்காக நினைச்சின, இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க, இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க, அவங்கள நான் சரி பண்ணிடுவேன், நான் அவங்களுக்கு நினைச்சு ஏறு போடுவேன், அவங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவேன், அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், கனி கொடுக்க வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி இன்னைக்கு இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம இன்னைக்கு எத்தனையோ ஆண்டவரை பத்தி நம்ம சரியா ஆண்டவரை தேடுறது கிடையாது, ஆலயத்துக்கு போடுறது கிடையாது. யார்கிட்டயும் 4 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுங்க வீண் கதைகளை பேசுவீங்க. நான் வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜபம் கிடையாது, அந்த அறிவே கிடையாது, அந்த உணர்வே கிடையாது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டோம்னா ஏசப்பாவை இவரை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அது இருக்கிற ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கணும். கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு. நீங்க டெய்லி தூங்கி முழிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் தன்னால வரும், குறையே இருக்காது. எல்லாத்தையும் கரெக்டா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க எதாச்சும் கொடுக்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஏசப்பாவை நீங்க எவ்வளவுக்குள்ள கனப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்குள்ள ஏசப்பா உங்களை கனப்படுத்துவாரு. நீங்க ஏசப்பா கனவீனப்படுத்தினீங்கன்னா ஏசப்பா உங்களை கனவீனப்படுத்துவார். அப்படிதான் சொல்லியிருக்கு. என்னை கனப்படுத்துகிறவனே பிதாவானவர் கனப்படுத்துவார், என்னை கனவீனப்படுத்துகிறவனே பிதாவானவர் அவனை கனவீனப்படுத்துவார்னு சொல்லி வசனம் இருக்கு. அதில் நீங்க ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளா இருங்க, கனவீனப்படுத்துகிற பிள்ளைகளா நீங்க இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் என்ன செஞ்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. தாவீது சொல்லியிருப்பாரு, எக்காலத்திலேயே அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். ஏசப்பா துதிக்கிற துதி நம்ம வாயில நினைச்சணும், எப்போதும் வாயில இருக்கணும். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க துதிக்க அவரை பாடல் படிக்க தேவநாயகத்தை நம்ம குடும்பத்தை இணைச்சுவாரு, கட்டி எழுப்பாரு, வேதத்தை வாசிக்க ஜெபிக்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் நம்மளை தோல்ல தூக்கி சுமந்து எரிச்சு வர சொந்தம் பாராட்டுவாராம். இந்த தேவன் என்றைக்குள்ள சதாக்களில் நம்மளுடைய தேவன் மரண பரியந்து நினைச்சு வரா நம்மையும் நடத்துவார். மரண பரிந்து நம்மளை அவர் நடத்த வேண்டுமானால் நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாகவே அவருக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்கும்போது அவர் ரொம்பலாம் ஒன்றும் கேட்கல. நம்மகிட்ட அதிகாலையே எழும்பி என் வேதத்தை நேசின்னு சொன்னாரு. என்னை நேசிக்கிறவனே நானும் நேசிப்பேன், என்னை சிநேகிக்கிறவனே நான் நேசிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னை சிநேகிக்கிறவன் அதிகாலையிலே தேடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதிகாலையிலே வேதத்தை வாசிச்சு அதிகாலையிலே ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்மளை நினைச்சுவார், கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அவரை தேடாம இருக்கும்போது நம்ம ஒரு நாள் கஷ்டப்படும் போது கூப்பிடும் போது அவர் நினைச்சு வராம், அவரை முதுவதான் காமிச்சிட்டு போயிடுவாராம். அவர் ஆண்டு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 1 கடைசியில அந்த வசனம் இருக்கு. அவர் அப்படி என்ன செய்ய மாட்டாராம், நம்மளை பார்க்கவே மாட்டாராம். நம்மள ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அவர் செவி கொடுப்பார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமிட்டு வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல்
அமைதியா இருப்பான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க இந்த 26 நீதிமொழிகள் 1 26 நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும், ஆபத்து சூறாவளி போல வரும். உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதிகாலையில தேடும் போது அவங்க மேல பிரிய வைக்கிறாரு. அதிகாலையில அவரை நேசிச்சு அவர் மேல அன்பு வச்சு வேதம் வாசித்து ஜெபிக்கும் போது ரொம்ப அன்பு வைக்கிறாரு. அந்த அதிகாலையில அவரை தேடலைன்னா அவர் நினைச்சாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாம இருப்பானா. அவனுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டான். ஏன்னு கேட்டா அது ஆண்டவருக்கு செவி கொடுக்குறோம். நம்ம ஏசப்பா பேசும்போது ஏசப்பாட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா மாற முடியும். ஏசப்பாட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா மாற முடியும். நான் ஊழியக்காரங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். அவன் என் சிநேகிதனா இருப்பான் தான் யோவான் 15 போட்டிருக்கோம். அவன் என் சிநேகிதன் சொல்லி இருக்கிறாரு. ஊழியக்காரங்களையும் ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். என்னுடைய சிநேகிதன் அவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால என்னை நேசிக்கணும் அதிகாலையை நீ தேடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதிகாலையில் நம்ம தேவ சமூகத்தை தேடணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அவருக்கு செவி கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார், அவங்களுக்கு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான். அவன் பயப்படாமல் அமைதியா இருப்பான். அப்படின்னா எப்படி பாருங்க, அந்த எந்த ஆபத்து வந்தாலும் ஏன் பயப்பட மாட்டானா, என் ஆண்டவர் இருக்கிறார், நான் அறிஞ்சிருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருக்கு அவரே என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு முன்னால இருக்காரு, அவரு என் முன்னால இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லி அவன் உறுதியா இருப்பானா. அதை ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். ஏசியா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனுக்கு பூரண சமாதானத்தோடு அவனை என்ன செய்வாரு, காத்து கொள்வீர் அப்படின்னு வசனம் இருக்கு. இப்போ அவரையே நம்பி இருந்தா பூரண சமாதானத்தோடு ஆண்டவர் நினைச்சுவாரு, காத்து கொள்வாரு. அதனால இந்த உலகத்துக்கும் உலக மாயைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்காதபடி 100க்கு 100 ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். இந்த அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு செவி கொடுக்க வேண்டும் தகப்பனே, உண்மை பின்பற்றி வர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறேன்ப்பா. நன்றி செலுத்துறேன் இசப்பா. உடைய வார்த்தையை ஆசீர்வாதம் கொடுப்பீராங்க. கேட்கிற மக்களுக்கு உடைய வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன்.